Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வெறும் ஒரு 1000 ரூபாய் முதலீட்டுல எப்படி ஒரு குடிசை தொழில் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். அதே போல இந்த பிசினஸ் வந்து கேரளா ஸ்பெஷல் பிசினஸ் அப்படினு சொல்லலாம். நம்ம ஊருங்கள்ல பார்த்தோம்னா நம்ம ஊர்லயே மேக் பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஒரு சில ட்ரெடிஷ்னலான பையிங் அண்ட் செல்லிங் ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அதே போல வேற ஸ்டேட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸும் நம்ம ஊருங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து வியாபாரமாகும். ஏன்னா அந்த ஸ்பெஷல் அவங்க ஊர்ல என்ன வந்துட்டு ஸ்பெஷலா இருக்கோ அதை நம்ம ஊர்ல எடுத்து நம்ம பண்ணும்போது ஸோ அதுக்கு வரவேற்பு அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் இந்தியால இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபி, நமக்கு கச்சோரி, சமோசா, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள், ஃப்ரைட் ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாமே அங்கேருந்து தான். ஆனால் அந்த அளவுக்கு வந்து இங்கே சேல்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியான ஐட்டம் எல்லா ஊருங்கள்லையுமே எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். கேரளா ஸ்பெஷல், அதாவது ட்ரெடிஷ்னல் அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ ட்ரெடிஷ்னல் அல்வா அப்படின்றது அவங்க ஊரில் பச்சை கலரில், ரெட் கலரில், காஃபி கலரில், சாக்லேட் கலரில் மேக் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு இது நம்ம ஊரில் மேக் பண்ணுறதுக்கும் அங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வந்து கோதுமை மாவும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம், இதை வச்சு மேக் பண்ணுவாங்க. சர்க்கரையோ மைதா மாவோ நெய்யோ இல்லாமல் இந்த ஒரு காம்பினேஷன் வச்சு மேக் பண்ணுறதுனால தான் அவங்க ஊர் அல்வான்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது ரொம்ப சாதாரணமான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு 1000 ரூபா முதலீட்டில் நம்மளால 5 கிலோ வரைக்கும் மேக் பண்ண முடியும். ஆனால் அதை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அதோடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு நம்மளால அதை விற்க முடியும். நிறைய இடத்துல இன்னைக்குமே நிறைய வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்க கூட இருக்காங்க இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்ல. ஸோ இதில் நான் ஒரு 2 சாம்பிள் சொல்கிறேன். இந்த அல்வாங்களில் வந்து நிறைய டைப்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் ஒரு 2 மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் மேக் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துலையுமே மேக் பண்ணுவாங்க. நான் கோதுமை மாவுனாலும் கார்ன்ஃப்ளவர்னாலும் இதே அளவு தான். அதாவது ஒரு 1/2 கப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/2 கப்ன்றது நீங்கள் ஒரு 100 கிராமோ 200 கிராமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை மீன் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 கப்பு வந்துட்டு உங்களுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ப்ளஸ் 1 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக தண்ணி எடுத்து வைங்க. அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ 1.5 கப்பு வந்துட்டு நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்த கார்ன்ஸ்டார்ச்சை நல்லா கலந்து வச்சுக்கோங்க, இல்லை கோதுமை மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அந்த 1 கப்பு தண்ணி எடுத்ததில் வந்துட்டு நீங்கள் சுகர் போடுறதா தான் உங்களோட விருப்பம். ஆனால் அவங்க வெல்லம் தான் போடுவாங்க. ஸோ வெல்லம் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு வந்துட்டு வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம், அவங்க ஊருடைய ஸ்பெஷலே வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நார்மலாக முந்திரி, பாதாம் இப்படி சொல்லலை நான், பழங்களே போடுவாங்க. நிறைய பழங்கள், ட்ரையான இருக்கிற பழங்களை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பழங்களும் நட்ஸும் ஆட் பண்ணுவாங்க. அது 1 கப்பு சாப்பிடு. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, உங்களுக்கு லைட்டாக வந்து என்ன கலர் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த கலரான ஃபுட் கிரேட் ஃபுட் கலர். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவரோ இல்லை நீங்கள் மைதா எடுத்துக்கிறீங்க இல்லை கோதுமை எடுத்துக்கிறீங்களோ அதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிடுறீங்க இல்லைங்களா, கரைச்சிட்டு ஃபுட் கலரையும் அதில் போட்டு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் வெல்லத்தை போட்டு நல்லா கரையிட்டும். பாகெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரும்போது நீங்கள் அந்த இடத்துல ஏதாச்சும் நட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நட்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோவாக வந்துட்டு கலந்து விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்காக ஆக ஆரம்பிக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு அதை ஒரு எண்ணெய் தடவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா 3 to 4 மணி நேரத்துக்குள்ளே ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் போட்டுடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் வெரைட்டி. இன்னொன்று ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் அல்வா. ஸோ ஜாக் ஃப்ரூட் பொறுத்த அளவுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, பலாப்பழத்தில் அவங்க சிப்ஸ் செய்யறதும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெசிபி செய்யறதும் வந்து கேரளாவில் பண்ணுவாங்க. ஸோ பலாப்பழத்தில் என்ன பண்ணோன்னா அந்த பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சொலைகள், அந்த சொலைகள்லேருந்து அந்த விதையை வந்து நம்ம எடுத்துடணும். விதையை எடுத்துட்டு அந்த கொட்டைகளை எடுத்துட்டு இந்த பலாப்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு
குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரம் வச்சு ஒரு 1/2 கப்பு தண்ணியில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு வெல்லம், அதாவது ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இதுவுமே நல்லா கரைஞ்சி வரும்போது நீங்கள் வந்து அதில் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் சேர்க்க போறீங்க அப்படின்னா நட்ஸ் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா குக்கரில் விசில் விட்டு அந்த ஜாக் ஃப்ரூட்டை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணி நீங்கள் நெய்யோ இல்லை கோகனட் ஆயிலோ ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ பிரிஞ்சு வந்ததும் அவ்வளோதான், அல்வா ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் 1 கிலோ இதோட ரேட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 1300 காஸ்டிங்ஸ் வரும். நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு 200 வச்சாலே உங்களால் 1 கிலோ அளவுக்கு தாராளமாக மேக் பண்ண முடியும். இது ரொம்ப பல்காக மேக் பண்ணுறவங்க மிஷினரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 rupees கிட்ட வரும், அல்வா இது கிண்டுறதுக்கான மிஷின்ஸே. ஸோ இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக தேவை இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அதனால எஃப்எஸ்ஐ டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 5 கிலோ வரைக்கும் ரெடி பண்ண முடியும். அதே 5 கிலோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3000 வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஷெல்ஃப் லைஃப் கண்டிப்பாக அல்வா இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஸ்வீட்ஸ்க்கு ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 3 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்குங்களாம். நமக்கு வெல்லம் பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட் தான் வெல்லம். ஸோ வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், இன்னொன்று நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஜாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் ட்ரைடு யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே இங்கே ட்ரைடு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி இல்லாமல் அது ஃபுல்லாக சுண்டி எண்ணெய் நம்ம வெளியில் பிரியிற அளவுக்கு எடுக்கிறதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது 3 months வரைக்குமே நமக்கு இருக்கும். மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அப்படி நம்ம எடுத்துட்டாலே 500 மார்க்கெட்டோட ப்ரைஸ். ஃப்ரூட் அல்வா அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதில் இருக்குங்க. ஸோ 1 கிலோ ஃப்ரூட் அல்வா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1200 1300 அந்த ரேட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் விற்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு 600 rupees அப்படின்னு ஹோல்சேலில் நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃபராக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது மேக்கிங் காஸ்ட் ஒரு 200 வரும். ஒரு 300 கிலோவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வைக்கலாம். இதில் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஒரு 10 வெரைட்டியில் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிலோ அப்படின்னு நீங்கள் போகலாம். அப்போ எந்த வெரைட்டி உங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டில் ஒரு ஃப்ளேவரில் 1 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வெரைட்டி 10 வெரைட்டி அப்படின்னா 10 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் மேக் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ மினிமம் ஒரு 5 கிலோ வரைக்கும் கையில் நம்மளால் கிட்ட முடியும், ரெடி பண்ண முடியும். ஆனால் 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ போயிடுச்சுன்னா மிஷினரிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3000 15,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு லாபம் மட்டுமே எடுக்க முடியுங்க. 300 ஒரு கிலோக்கு ப்ராஃபிட்னு வச்சுக்கிட்டீங்க. 10 கிலோ ஈச் அப்படின்ற போது நீங்கள் 3000. ஸோ 50 கிலோ அப்படின்னும் போது 15,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். பல்காக ஹோல்சேல்ஸாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பார்ட்டி ஆர்டர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ஸ்வீட் ஷாப்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் 10 கிலோ 15 கிலோன்னு சொல்லிட்டு ஒரு 10-20 ஸ்வீட் ஷாப்ஸில் நீங்கள் கேரளா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸே கொடுக்கலாம். பேக்கரியில் கொடுக்கலாம். இது இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. வித்தியாசமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் செய்யணும், நம்ம ஏதாச்சும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமான பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுக்கு தேவையான மிஷினரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமே வேணாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஃபுட் கிரேட் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபுட் கிரேட் பாக்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுட் கிரேட் பாக்ஸஸ் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. ஸோ பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது அது நல்லதும் கிடையாது. இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்டை டைரெக்டாக அதில் போட்டு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஃபுட் கிரேட் உங்களுக்கு பேக்கெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபுட் கிரேட் பேக்கெட்ஸில் உங்களோட எஃப்எஸ்ஐ உங்களோட கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி நேம் இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து இதை மார்க்கெட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக போகும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகள்லையும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா வெளிநாட்டிலையுமே நிறைய மக்கள் வந்து நம்ம கேரளா பீப்புளும் சரி, இந்தியாவில் சேர்ந்தவங்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருங்கள்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகியும் இங்கே நிறைய வந்து அங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில், ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில் அந்த மாதிரி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்ராட்ல, அவங்க மூலயமா ஏதாவது நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு வாரத்துக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு அனுப்புனீங்கன்னா நம்ம ஊர் வேல்யூ படி அது 50 கிலோனா 15,000. ஆனால் அங்கே நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 30,000 40,000 கிட்ட நீங்கள் ஒரு இன்கம் எடுக்க முடியும் வாரத்துக்கு. ஸோ ஸ்லோவாக அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.